வணக்கம் நண்பர்களே. ஹேண்ட்பால் ஜோனல் மேட்சுக்கான பயிற்சியில இன்னைக்கு நாள் 3. இன்னைக்கு காலையிலே எழுந்து பஸ் பிடிச்சி மார்னிங் செஷன் பிராக்டிஸ்க்கு கிளம்பியாச்சு. மார்னிங் எப்பயுமே ரன்னிங் அண்ட் ஃபிட்னஸ் தான். ஸோ போனோடனே வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு 400 மீட்டர் கிரவுண்ட் 5 லேப் ஸ்லோ ஜாக் ஓடணும். அடுத்து 100 மீட்டர் ஸ்பிரிண்ட், 100 மீட்டர் ஸ்லோ ஜாக், ஸ்பிரிண்ட், ஸ்லோ ஜாக் இதை பண்ணா ஒரு லேப். இந்த மாதிரி 5 லேப் ஓடணும். பிறகு வார்ம் டவுனுக்காக 100 மீட்டர் பேக் ரன், 100 மீட்டர் ஆல்டர்னேட்டிவ் சைடு ரன், 200 மீட்டர்ஸ்க்கு பொறுமையா ஸ்லோ ஜாக் பண்ணிட்டு வார்ம் டவுன் பண்ணிட்டு அடுத்து கோர் ஒர்க் அவுட். இதெல்லாம் நார்மல் பிளாங்க் 1 நிமிஷம், ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் சைட் பிளாங்க் 30 செகண்ட் 30 செகண்ட்ஸ். அகைன் மறுபடியும் நார்மல் பிளாங்க் 1 நிமிஷம். இதை பண்ணா ஒரு செட்டு. இந்த மாதிரி 3 செட்டு பண்ணோம். எல்லாம் முடிச்சுட்டு நைட் ஊற வச்ச மூக்கடலையும் பச்சை பயிரும் சாப்பிட்டோம். பிறகு கிரவுண்ட்ல இருந்து ஹாஸ்டல் போறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. இந்த டைம்ல கிளாஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால காலேஜ் கிளம்பி ஓடி வாங்குறதுக்கு பிடி ரூம் போயிட்டேன். அங்க போய் பார்த்தா பிடி மேம் இல்ல, பிடி ரூமும் மூடி இருந்துச்சு. சரி ரைட்னு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்த கேப்ல கையில இருந்த ஓடி ஃபார்ம் காத்துல உள்ள ஓடிடுச்சு. அப்புறம் எப்படி அப்படி இப்படின்னு போராடி உள்ள இந்த ஓடி ஃபார்ம் எடுத்த கையோட வந்த வேகத்துல ஹாஸ்டல் கிளம்பி பிராக்டிஸ் போயிட்டேன். பிராக்டிஸுக்கு 4 பேர் தான் போயிருந்தோம். மிச்சவங்க எல்லாம் காலைல பண்ண ஒர்க் அவுட் டயர்ட்ல படுத்து தூங்கிட்டாங்க. அங்க போய் கிட்ட மாத்திட்டு வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு